ஹலோ வீவர்ஸ், உலகத்தில் வந்து அங்கேயும் இங்கேயுமா அங்கங்கே வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்துகிட்ருக்கு. சில போர்கள் மிக பெருசாகவும் நடந்துகிட்ருக்குது. அந்தமாரி போர்கள் நடக்கிற நியூஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம கண் முன்னாடி வந்து போகிற ஒரு மிக முக்கியமான தேசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா. இந்த ரஷ்யா வந்து எப்பயுமே இந்தியாவுக்கு வந்து உற்ற நண்பனாக இருந்துகிட்டு இருந்தது, இப்பயும் இருந்துகிட்ருக்குது. ரஷ்யாவை நாம் ஏன் வந்து இந்தியாவோட மிக முக்கியமான நட்பு நாடு அப்படின்னு சொல்கிறோம்னா, அதற்கு வந்து நாம் என்ன பண்ணணும், வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும். கிட்டத்தட்ட 1971 வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வர்றப்ப என்ன பண்ணுறாங்க வந்து, அதாவது பாகிஸ்தான் வந்து அப்போ மிகப்பெரிய நாடாக இருந்துச்சு. ஏன்னா கிழக்கில் இப்போ இருக்கிற பங்களாதேஷும் வந்து கிழக்கு பாகிஸ்தானாகவும், இப்போ தற்போது இருக்கிற பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தானாகவும், இரண்டும் வந்து ஒன்றுபட்ட பாகிஸ்தானாக இருந்துகிட்டு இருந்தது. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணால், இந்தியாவை வந்து துண்டாடக்குள்ளே வந்து திட்டமிட்டு 2 எலிப்பொறிக்கு நடுவில் வந்து நம்மளை என்ன பண்ணிட்டான், சிக்க வச்சுட்டு போயிட்டான். இங்கேயும் ஒரு முஸ்லீம் தேசம், அதுவும் வந்து ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி. அதேமாரி அவனோட வால் இங்கேயும் இருக்குது. 2த்துக்கும் நடுவில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இடியாப்ப சிக்கலில் மாட்டின மாரி வச்சுட்டு போயிட்டான். அந்தமாரி வந்து 2ம் ஒன்றுபட்ட பாகிஸ்தானாக இருந்தப்போ அவன் என்ன பண்ணான், வாலாட்ட ஆரம்பித்தான். அப்போ வந்து அமெரிக்காவோட முதல் சாய்ஸ் இந்தியாவாக தான் இருந்தது, சைனாவை விட. ஆனாலும் சில வெளியுறவு கொள்கைகள் வந்து தவறான வெளியுறவு கொள்கையினால் வந்து அமெரிக்கா வந்து நம்மளுக்கு எதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், திடீர்னுட்டு 1971 வந்து அவன் வந்து ஆக்ரா படைத்தளம்னு இல்லாத உள்ளார பூந்து ஏகப்பட்ட படைத்தளங்கள் 13க்கு அதிகமான விமான படைத்தளங்களை வந்து அதிரடியாக தாக்குறான். அதிரடியாக தாக்கின உடனே இந்திரா காந்தி, அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி தான், அவங்க வந்து உடனே வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து வாருன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. டிக்ளேர் பண்ண அடுத்த நிமிஷமே நம்மளோட கடற்படை போர்க்கப்பல்கள்லாம் போயிட்டு கராச்சி துறைமுகத்தை வந்து துவம்சம் பண்ணிடுது. அடித்து தூள் கிளப்பிட்டு வந்துடுது. தூள் கிளப்பிட்டு சேஃபாக வந்து நம்மளோட கரைகளுக்கு வந்துடுது, நாட்டோட எல்லைகளுக்கு வந்துடுது. எல்லைக்கு வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, இதை கேள்விப்பட்டவொடனே ஏதோ அட்டாக் நடக்குதுன்னு கேள்விப்பட்டவொடனே வந்த பாகிஸ்தானோட போர் விமானங்கள்லாம் வந்து அங்கே குண்டு மாறி பொழியுது. இதில் ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அவர்களோட போர்க்கப்பல் மாரியே அவங்க குண்டு எல்லாம் போட்டு அழிக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நிற்கிறது வந்து நம்ம நாட்டு கப்பல் தான் தெரியாதே வந்து அவங்களோட போர்க்கப்பல் மேலே குண்டு போட்டு அதை தாக்கி அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, அவங்க வந்து கப்பல் படை வந்து அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு சேஃபாக போயிடுச்சுன்றது தெரியல. இந்தமாரி இருக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க தரைப்படையெல்லாம் உள்ளார பூந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முப்படைகளும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, கள நிலவரமே மாறுது. எப்படி மாறுதுன்னா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் துருக்கி, ஜோர்டானு, அமெரிக்கா, இந்தமாரி வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து நிறைய நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சுது. இந்தியாவுக்கு ஆதரவுன்னு யாருமே கிடையாது, நிராதபாணியாக தான் இந்தியா அங்கே நின்றுச்சு. அதோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோட அப்போதைய பிரசிடெண்ட் நிக்சன் என்ன பண்ணுறாரு, சைனாவுக்கு வந்து ஃபோனை போட்டு சைனாவையும் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ சுற்றி வந்து ஒரு சக்கரவியூகம் மாதிரி எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு தயாராக இருந்தது, அட்டாக் பண்ணுறதுக்கும் தயாராக இருந்தது. அவர் சொன்னதோடு இல்லாத என்ன பண்ணார், பிரிட்டனோட கப்பல் படையும் சேர்த்துக்கிட்டு தன்னோட 7th ஃப்ளீட்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கப்பல் படையை எடுத்துகிட்டு அங்கே வராரு. அது 7th ஃப்ளீட்டுனா என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து 30 கப்பல்கள் இருக்குதும், அதுக்கு இல்லாத வந்து 300 போர் விமானங்கள் இருக்கும். அதோடு வந்து 40,000 போர் வீரர்கள், இவ்வளோ பெரிய ஒரு படைப்பிரிவை வந்து அவர் நகர்த்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வங்காள விரிகுடாவுக்கு வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான ஆணையிடுறாரு. ஸோ அது வரைக்கும் வந்து இந்தியா விட்டு அந்த போர் வந்து கைவிட்டு போகிற கண்டிஷனில் இருந்தது. அப்போ தான் வந்து நண்பேண்டா அப்படின்ட்டு ரஷ்யா வந்து அதில் வந்து என்ட்ரி ஆகுது. அந்த ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து சொல்லுது, ஒரு கடுமையான வார்னிங்கை கொடுக்குது. ஃபஸ்ட்டு சைனாக்காரனை இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறப்ப சொல்கிறாரு, சிக்கியாங்குன்ற ஒரு மிகப்பெரிய இராணுவ தளம் ரஷ்யாவோட பார்டரில் இருக்குது. உடனே ரஷ்யா வந்து ஒரு கடுமையான வார்னிங் கொடுக்குறாங்க, இந்தியா மேலே நீ போர்கீர் ஏதாவது தொடுத்துனா இந்த இந்த வந்து இராணுவ தளத்தை வந்து தரைமட்டமாக்கிடும் அப்படின்னோடனே, அப்போ வந்து மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அடுத்தது ரஷ்யா. அந்த ரஷ்யாவோட அந்த இராணுவ பலம், அவங்களோட வலிமைக்கு வந்து கண்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுது, சைனா வந்து அந்த போர்லேருந்து பின்வாங்கிடுது. பின்வாங்கினதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன்ஸு அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸோடு சேர்த்துக்கிட்டு அந்த வளைகுடா பக்கம் வராங்க. வர்றப்போ தான் வந்து இவங்க வந்து பேச்சோடு நிறுத்தலை, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கடுமையான வார்னிங்கை வந்து ரஷ்யா வந்து உலக நாடுகளுக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்தியா மீது யாராவது ஒரு அட்டாக் பண்ணினீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்தந்த நாடுகள் மீது நாங்கள் வந்து போர் தொடுப்போம், அவர்களை வந்து சர்வநாசமாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து ஒரு கடுமையான வார்னிங் தராங்க. தந்ததுக்கப்புறம் அந்த வார்னிங்கோடு நிற்காத அவங்க என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் அவர்கள் வெளியில் காட்டாத நிறைய ஆயுதங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அதுக்கப்புறம் அணுசக்தியில் இயங்கக்கூடிய
ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கடலில் வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது, இந்த ஹெச்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களோட அந்த படைப்பிரிவுகள், கப்பல் படைப்பிரிவுகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கிட்டு மடகாஸ்கருக்கு போயிடுறாங்க. அந்த ஒரு டைமில் வந்து ரஷ்யா வந்து களத்தில் இறங்கலை அப்படின்னா வந்து இப்போ நம்மளுக்கு மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, அதுக்கப்புறம் அமெரிக்கா நட்பு நாடு கிடையாது, இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற க்ளோஸ் அப்போ கிடையாது. அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து ஜோர்டான், இதுமாதிரி நிறைய நாடுகள், அரபுலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டு ஓரணியில் திறந்து இந்தியாவை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு நின்னாங்க. ஸோ அப்படி எல்லா நாடுகளையும் வந்து ஒரு வேளை வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதற்கப்புறம் வந்து ரஷ்யா வந்து நேரடியாக களத்தில் இறங்கி அவர்களோட ஆயுதப்படை இதெல்லாம் கொண்டு வந்து கப்பல்கள்லாம் வந்து நிறுத்தினதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பின்வாங்கினதுக்கப்புறம் இந்தியா வந்து துணிஞ்சு அடித்து 13 நாளில் அந்த வந்து போரை வந்து முடிச்சிட்டாங்க. அந்த 13 நாள் போரில் கிட்டத்தட்ட 90,000 வீரர்கள் வந்து பாகிஸ்தானிய வீரர்கள் வந்து சரணடைஞ்சாங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து சரணடைஞ்ச எல்லாரையும் ஒரு காயம் இல்லாத நம்ம என்ன பண்ணிட்டோம், பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடை உருவாக்கிட்டோம். ஆனால் இந்தியா சார்பில் போரிட்ட இராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர்கள் வந்து போர்க்கைதிகளாக இருந்தாங்க. அவர்களை இது வரைக்கும் அந்த காங்கிரஸ் அரசாங்கம் அப்பயும் மீட்கலை, அதை பற்றி வாயும் திறக்கலை. நம்மளோட இராணுவ வீரர்கள் நிறைய பேர் வந்து அந்த பார்டரில் போய் மாட்டியிருக்காங்க, போனாங்க. அவர்களை எந்த இது மீட்காதையும் அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் வந்து மீட்காத விட்டது வந்து மிகப்பெரிய வரலாற்று தவறாகவே இன்னும் இருந்துகிட்ருக்குது. அதெல்லாம் மீட்டிருந்தாங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாதம்லாம் அங்கே தான் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. பேஸ் கேம்ப் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்தமாரி ஒரு விஷயம் வந்து இல்லாத இருந்திருக்கும். ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். காஷ்மீர் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தவறிடுச்சு, மிஸ் பண்ணிடுச்சு. அந்த வரலாற்று பிழைகளை வந்து இனி வரக்கூடிய நமது இந்திய அரசாங்கம் வந்து சரி பண்ணும் அப்படின்றத நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். இதனால தான் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் இல்லை, உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஆயுதங்களெல்லாம் கொடுத்து இந்தியாவுக்கு எதனா ஒன்றுனா நான் இருப்பேன்டா, உங்களை என்னை மீறி வந்து அட்டாக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணங்களால், இல்லைனா இந்தியா தேசம் பல சுக்குநூறாக உடஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல்டையும் அமெரிக்காவிட்டும் மாட்டிட்ட மாதிரி தான். சுற்றி இருக்க எல்லா தேசங்களும் வந்து என்ன பண்ணுது, அரபு நாடுகளும் வந்து அவர்கள் மேலே வந்து கடுமையான வந்து கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்தமாரி ஒரு நிலைமையில் இருந்தால் ஒரு நாடு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அந்தமாரி ஒரு சூழல்லேருந்து நம்மளை காப்பாற்றின ரஷ்யா வந்து உண்மையிலேயே நண்பன்டான் தான். அதனால தான் வந்து ரஷ்யா மேலே நம்மளுக்கு எப்பயுமே அளவு கடந்த பாசமும் ஒரு மரியாதையும் இருந்துகிட்டே இருக்குது. அந்த தேசம் வந்து நீடூழி வாழணும், அந்த தேசத்தோட தலைவர்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.